இங்கே கெஜாக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க கால் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து கெஜா ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க வந்து ரொம்ப டெரர் ஆச்சே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து சொல்லுங்க அண்ணி அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, நம்ம வந்து என் பேத்தி வந்து அங்கே வரா, அவளுக்கு வந்து அங்கே தான் வேலை கிடச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இங்கே வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா கரெக்டாக வந்து பேத்தி வந்துடுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு நீயாம்மா அப்படி சொன்னோன்னே பாட்டி பின்னாடியே வராங்க அப்படி சொல்கிறாங்க. ஐயோ இவங்களும் வந்துட்டாங்களா, இவங்க ரொம்ப டெரர் ஆச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்களே, இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னோடனே இங்கே தான் வேலை கிடச்சிருக்கு, அதனால் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு கெஜா என்ன பண்ணுறதுன்னு செய்ய முடிக்கிறாங்க. அடுத்து வந்து அந்த டைமில் இந்தாங்க எடுத்துக்கோங்க, காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதா எடுத்து வந்து கொடுக்குறாங்க. சரி இந்த பொண்ணு யார் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் வந்து இந்த மாதிரி குழந்தைய பார்த்துக்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து விக்ரமோட பொண்ணு வந்து தன்வியை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஓ அப்படியா, அவள் வேலைக்கார பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம வந்து வேதா என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேலைக்காரங்கள்லாம் சொல்லக்கூடாது, அவங்க கேர்டேக்கர் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வந்து பேத்தி. அதெல்லாம் இல்லை, முதல்ல எப்படியா இருந்தாலும் வேலைக்காரி தானே, சரி இந்தா குடிச்சிட்டு எடுத்துன்னு போய் அப்படி சொல்லிட்டு கப்பை அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டு வேதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ஐயோ இப்படி ஆகிடுச்சே அப்படி சொல்லிட்டு வேதா வந்து வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம கெஜா இங்கே பாருமா, அவங்க ரொம்ப டெரர்மா, அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் வந்து இப்போ வந்து விக்ரமுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சொன்னால் அவ்வளோதான், பெரிய டென்ஷன் படுத்திடுவாங்க அவங்கக்கிட்ட சொல்லாமல் செஞ்சதுக்கு, அதனால் அவங்க சொல்லவே உங்களை விட்டுட்டோமா, அதனால் நீ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாத, எப்படியாவது கூடிய சீக்கிரம் நான் சொல்லிவிடுவேன், அதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீ தாம்மா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாவை கையை பிடிச்சிட்டு கெஜா வந்து சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கெஜா சொல்கிறத கேட்டுட்டு வேதாவும் சரிங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கிறேன், ஆனால் சீக்கிரமாக சொல்லிவிடுங்க, அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வேதா சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு ரவி வந்து இங்கே பாரு, நீ இப்போல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றாரு. நீங்கள் கம்முன்னு இருங்க, அவங்ககிட்ட நேரில் போய் நீங்கள் சொல்லி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இப்படி சொல்ல முடியும், அதுதான் எனக்கும் பிரச்சனை, எப்படியாவது சொல்லி தான் தீரணும், ஆனால் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வரைக்கும் சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. கெஜா அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னோடனே என்ன யாருன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கெஜா இங்கே யார் வந்திருக்கா பாரு அப்படின்னோடனே இவங்கள எதிர் வீட்டில் இருக்காங்க, டெனண்ட்டுக்கு இவ்வளோ வந்து பிரச்சனையா, இங்கே பாருமா நான் யாருன்னு தெரியுமா, இந்த வீட்டில் நான் ரொம்ப முக்கியமானவ, கெஜாவோட சொந்தக்காரி புரியுதா அப்படின்னோடனே நீ வந்து பக்கத்து வீட்டில் இருந்துட்டு இவ்வளோ பேசுகிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கெஜா என்னாச்சு அப்படின்னோடனே நான் அப்புறமா சொல்கிறேன் காவேரி, நீ முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முதல்ல இங்கேருந்து போ, அப்புறம் நான் பேசுகிறேன் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஐயோ வேதாவை சமாளிக்கிறதோட அவங்க அம்மாவை சமாளிக்கிறது பெரிய வேலையாக இருக்கும் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கெஜா டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து விக்ரம் வராரு. விக்ரம் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க பேத்தி அந்த சொந்தக்காரங்களோட பேத்தி வந்து ஓடி போயிட்டு விக்ரம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிக்கிறாங்க. நீயா எப்படி இருக்க அப்படின்னு, நல்லா இருக்கேன், இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இங்கே தான் வேலை கிடச்சிருக்கேன் எனக்கு அப்படின்னோடனே என்னம்மா இதெல்லாம் இவங்க எப்போமா வந்தாங்க அப்படின்னோடனே டேய் இப்போ தானே வந்தாங்க, ரொம்ப டெரர் பார்ட்டுன்னு உனக்கே தெரியும்ல, இவங்ககிட்ட உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வச்சுருக்கேன்டா, உனக்கு வேதாக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சுது ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை போட, என்னம்மா இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு என்னடா பண்ணுறது, சரி நான் சொல்லிடுறேன், அது வரைக்கும் நீ சமாளிடா, ஐயோ எல்லாம் தலை எழுத்து சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ளோஸாக வந்திருக்க ஹரிணி என்ன பண்ணுறாங்க, நேராக போய்ட்டு விக்ரம் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குற வேதா வந்து செமைய டென்ஷன் ஆகிறாங்க. கெஜா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே விக்ரம் பார்த்து முறைக்கிறாங்க வந்து வேதா, ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சரிம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறாரு. இது